கையை போட்டு பேசினேன். பயப்படாதீர்கள், ஒன்றும் நடந்து விடாது, என்ன சொல்லுங்கள் என்று கேட்டேன். அங்கு உளவுத்துறை சுற்றி சுற்றி வருகிறது, ராணுவம் சுற்றி சுற்றி வருகிறது. என்னை சந்திப்பதற்கே இளைஞர்களிடத்தில் ஒரு அச்சம் இருப்பதை, தயக்கம் இருப்பதை நான் பார்க்க முடிந்தது. ஆக இப்படிப்பட்ட சிரமங்களை மேற்கொண்டுதான் விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே நிற்கிறது. இதையெல்லாம் நான் விளக்கி சொல்ல வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற தீவிரமான தமிழ் தேசிய உணர்வாளர்களை சிலர் குழப்புகிறார்கள். அந்த குழப்புகிறவர்களை பற்றி நான் கவலைப்படவில்லை, என் அன்பு தம்பிகளை பற்றி நான் கவலைப்படுகிறேன். தொடர் கலைக்கோட்டுதயம் போன்றவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கல்ல என்றைக்கும் திருமாதான் எங்கள் தலைவர் என்று இங்கே சொன்னார். ஏனென்றால் அவர் சாதி ஒழிப்புக்காக மட்டுமல்ல, தமிழ் தேசியத்திற்காக உண்மையாய் களத்தில் இருக்கிறார். அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை இங்கே ஒரு வழிமொழிதல் அடிப்படையிலே சொன்னார். ஆக அந்த உணர்வு என்றைக்கும் மங்காது, முனை மழுங்காது. சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியமும் விடுதலை சிறுத்தைகளின் முதன்மையான கொள்கைகள், இரட்டை கொள்கைகள். அந்த வரிசையிலே இன்றைக்கு தமிழகத்து கரும்புலியாய் தம்பி முத்துக்குமாரோடு 17 பேர் தம்முடைய உயிரை கொலை செய்திருக்கிறார். கரும்புலி முத்துக்குமார், விருதுநகர் ரவி, சீர்காழி ரவிச்சந்திரன், வன்னை அமரேசன், கடலூர் தமிழ்வேந்தன், சிவப்பிரகாசம், கோகுலரத்தினம், ஆனந்த், எழில்வளவன், சீனிவாசன், ராஜசேகர், பாலச்சந்திரன், மாரிமுத்து, சிவராமன், மணி, மலேயா ஸ்டீபன், ஜெனிவா முருகதாஸ் என்கிற 17 பேர் தமிழீழத்தில் நடந்து கொண்டிருந்த இன விடுதலை, இன படுகொலையை தடுப்பதற்காக, சிங்கள இனவெறியாட்டத்தை தடுப்பதற்காக தம்முடைய இன்னுயிரை நீத்தார்கள். அந்த 17 பேரில் 3 பேர் நேரடியாக விடுதலை சிறுத்தைகள். சிறையிலே இருந்து செத்த தம்பி கதிர்வேலோடு 4 பேர். இந்த அளவுக்கு இந்த களத்தில் விடுதலை சிறுத்தைகள் மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறது. நான் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட போது ஆங்காங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எழுந்ததை அடுத்து 26 பேர் குற்றத்தடுப்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறைப்படுத்தப்பட்டார்கள். அதனால் அவர்களுக்கு இன்றைக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்திருக்கிறோம். எத்தனையோ வழக்குகளை அவர்கள் சுமந்திருந்தாலும், எத்தனையோ அடக்குமுறைகளை சந்தித்திருந்தாலும், இந்த ஈழ விடுதலை களத்திலே அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு என்பது, செலுத்திய பங்களிப்பு என்பது மகத்தானது என்பதனால் முத்துக்குமாரின் நினைவேந்தலில் இன்றைக்கு அவர்களை நாம் சிறப்பித்திருக்கிறோம். மற்ற களங்களில், மற்ற வழக்குகளில், அடக்குமுறை சட்டங்களிலும் சாதாரண வழக்குகளிலும் சிறை சென்ற அன்பு தம்பிகள் அனைவருக்கும் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாள் அன்று நாம் பாராட்டு சான்றுகளை வழங்க இருக்கிறோம். அந்த மகத்தான மாநாடு எங்கே நடக்கப் போகிறது, எப்படி நடக்கப் போகிறது என்பது பற்றி 31ஆம் தேதி நடைபெறவிருக்கிற மாநில செயற்குழுவில் தீர்மானிக்க இருக்கிறோம். கட்சியின் நிர்வாக சீரமைப்பிலே இருக்கிற தேக்கத்தை சரி செய்வதற்கான ஆலோசனையும் நடத்த இருக்கிறோம். ஆகவே 31ஆம் தேதிக்கு பிறகு தீவிர உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாகவும், ஏப்ரல் 14 விருதுகள் வழங்குகிற விழா தொடர்பாகவும் அறிவிப்புகள் வெளியாகும். இந்த அளவிலே இந்த மகத்தான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தமிழகத்து கரும்புலி முத்துக்குமாருக்கு வீரவணக்கம் செலுத்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, தமிழகத்து கரும்புலிகள் அனைவருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி, தம்பி கரும்புலி முத்துக்குமாரின் குடும்பத்திற்கு இன்னும் களப்பலியான தோழர்களின் குடும்பத்திற்கு நான் இங்கே அறிவித்தபடி நிதி வழங்கப்படும் என்பதை மீண்டும் உறுதி செய்து, முத்துக்குமாருக்கு, தமிழகத்து கரும்புலிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.